கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். நம்முடைய தியானத்திற்கு நாம் செல்வதற்கு முன்பாக இருந்த இடத்திலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் மாலை பொழுதை உம்முடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய மிக நெடிய பிரயாணத்திலே இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை ஆண்டவரே தொடர்ந்து தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இது எங்களுடைய பலத்தினால் உண்டானதல்ல, உம்முடைய மகா பெரிய தயவும் கிருபையும் எங்கள் மேல் இருந்தபடியினால் எங்களால் இதை செய்ய முடிகிறது. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி 2 அதிகாரங்களை நாங்கள் தியானித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் நீர் எங்களை நடத்த போதுமானவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். யெகோவா ஈரேவாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா ராஃபாவாக, எல்லாவற்றிற்கும் எல்லாமானவராக, எல்ஷடாயாக எங்களோடு இருந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். உம்முடைய திருக்கரம் தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி 2 அதிகாரங்கள், அதாவது 21ம் 22ம் அதிகாரங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 21ம் 22ம் அதிகாரங்கள், இந்த 2 அதிகாரங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், யோவான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்ப்பதாக ஆரம்பமாகிறது. இப்போ புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லும் பொழுது அது பரலோகம் என்கிற விஷயம்தான். அவர் பார்க்கிற விஷயங்களை அவர் இங்கே எழுதுகிறார். இதை அவரவர்கள் தாங்களாக புரிந்து கொள்வதுதான் மிகச்சரியான ஒரு விஷயமாக இருக்கும். விளக்குவதற்கு பெரிய விஷயங்கள் இதில் ஒன்றுமில்லை. ஆனாலும் சில விஷயங்களை மிக நுணுக்கமாக நாம் பார்க்கலாம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இந்த நிறைவு போதனை, இந்த லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பரலோகம் என்கிறதான விஷயத்தை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் அதை புரிய வைப்பதற்காகவும் நான் என்னுடைய ஷர்ட் கலரே இன்றைக்கி பர்பிள் கலரில் போட்டு வந்திருக்கிறேன். நான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் என்கிற காரியத்திற்காகவே இவைகளை நான் அணிந்து வந்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த தொடர் தியானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அநேக நாட்களாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினுடைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டபடியினாலே நான் இவைகளை உங்களுக்கு போதிக்க ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 21:1 வசனம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. அப்ப அவர் பார்த்த காட்சி, அந்த காட்சி நம்மால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவர் சொல்லுகிறார், புதிய வானம் புதிய பூமியை பார்த்தேன். அடுத்தது அவர் சொல்லுகிறார், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று. அதாவது அவர் நின்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வானம், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பூமி, அது முற்றிலுமாய் ஒழிந்து போயிற்று. அடுத்தது அவர் இன்னொன்று சொல்றாரு பாருங்க, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. என்ன அற்புதமான விஷயம்! இன்றைக்கு பூமியினுடைய 3/4 பாகம் சமுத்திரத்தினால் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய பெரிய சமுத்திரங்கள், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய சமுத்திரம், அதனுடைய ஆழம் எவ்வளவு, அதில் இருக்கிற நீர் எவ்வளவு, அது எவ்வளவு பூமி ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். அப்போ நம்மால் என்ன கற்பனை பண்ண முடியாது என்று சொன்னால், புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமான விஷயம் என்னவென்று சொன்னால், there will be a new heaven and there will be a new earth and there is no ocean. இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அடுத்தது, யோவானாகிய நான் என்று சொல்லி அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை வாசிக்கலாம். 2வது வசனத்தை.
யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பரலோகத்திலே ஒரு நகரம் உருவாகி அது மேலிருந்து கீழே இறங்கி வருவதை அவர் பார்க்கிறார். அந்த நகரத்தை பற்றி சொல்லும் பொழுது அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வெல் ப்ரிப்பேர்டான, வெல் பில்ட், கம்ப்ளீட்டாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரத்தை பற்றி சொல்லுகிறது. அந்த நகரத்தை பற்றி சொல்லும் பொழுது அது புதிய எருசலேம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எருசலேம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பட்டணம். எருசலேம் என்கிறதான அந்த பட்டணத்தினுடைய பெயருக்கு விளக்கம் என்னவென்றால், தேவனுடைய சமாதானத்தின் நகரம், த காட் சிட்டி ஆஃப் பீஸ். அதுதான் எருசலேம். அதை இங்கிலீஷில் சொல்லும் பொழுது ஜெருசலேம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் in Hebrew language you have to pronounce it as Yerushalayim. Yerushalayim is Hebrew, Jerusalem is English, then again Jerusalem என்பது தமிழ். இப்போ இந்த எருஷலாயிம் என்கிறதான வார்த்தையை, அந்த எபிரேய மொழியில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை நீங்கள் உன்னிப்பாய் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுதே ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு புரிந்துவிடும். நமக்கு அது புரியாது. ஏன் நமக்கு புரியாது? அது நம்முடைய மொழி இல்லை, ஆகையால் நமக்கு அது புரியாது. எருஷலாயிம் in Hebrew language, if a word ends with im, that means that is plural. எபிரேய மொழியிலே ஒரு வார்த்தை ஈம் என்கிற சத்தத்தோடு முடிந்தால் அது பன்மையை குறிக்கிற வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, மேஜை, மேஜைகள் அப்படின்னா கள் என்று முடியும் பொழுது அது பன்மை. நாற்காலி, நாற்காலிகள். புத்தகம், புத்தகங்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு புரியும், ஒரு தமிழ்ல ஒரு வார்த்தை பன்மையான வார்த்தை என்றால் அது கள் என்கிறதான வார்த்தையிலே முடிகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை போல எபிரேய மொழியிலே ஈம் என்கிறதான வார்த்தையோடு, ஒரு ஈம் என்கிற சத்தத்தோடு கூட ஒரு வார்த்தை முடிவடைந்தால் அந்த வார்த்தை பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. உதாரணமாக ஷொஃபார். ஷொஃபார்னா எக்காலம். ஷொஃபார் இஸ் அ சிங்குலர். அதை எப்படி பன்மையில் சொல்ல வேண்டும்? ரொம்ப எளிமை. ஷொஃபாரீம் அப்படின்னா பன்மை, நிறைய எக்காலங்கள், மெனி ட்ரம்பட்ஸ். அதே போல சேஃபர். சேஃபர் என்று சொன்னால் புஸ்தகம். சேஃபரீம் புஸ்தகங்கள். தல்மீட் ஸ்டூடெண்ட், தல்மிடீம் ஸ்டூடெண்ட்ஸ் பன்மை. இப்படி ஈம் 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 என்று சொல்லி முடிந்தால் அது பன்மை என்று பொருள். இப்போ எருசலேம், எருஷலாயிம் அப்படிங்கும் பொழுது நமக்கு புரிகிறது அது பன்மையான வார்த்தை. அப்போ மோர் தேன் ஒன் ஜெருசலம் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். ஒன்றுக்கும் மேற்பட்ட எருசலேம்கள் இருக்கிறது. அப்போ நமக்கு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை எருசலேம்கள்? இப்போ இதற்கு அடுத்த ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும். ஈம் என்று முடிந்தால் பன்மை, ஆயீம் என்று முடிந்தால் இரட்டை பன்மை, டியூயல் ப்ளூரல். அப்போ எருஷலாயிம் என்று சொல்லும் பொழுது the word itself gives you a clear understanding. How many Jerusalems? There are 2 Jerusalems. 2 எருசலேம்கள் இருக்கிறது. எதெல்லாம் 2 எருசலேம்? இப்பொழுது நாம் இஸ்ரவேலிலே பார்க்கிறதான ஒரு எருசலேம், இனிமேல் வரப்போகிற ஒரு எருசலேம். புரிஞ்சுதா உங்களுக்கு? காலமும் நேரமும் கொண்ட ஒரு எருசலேம், இன்னொரு எருசலேம் இருக்கிறது காலமும் நேரமும் இல்லாத ஒரு எருசலேம், இல்லையா? அடுத்தது, இப்பொழுது இருக்கிற எருசலேம்ல போராட்டங்களும் பிரச்சனைகளும் சண்டைகளும் இருக்கிற ஒரு எருசலேம், இன்னொரு எருசலேம் வரப்போகிறது. அந்த எருசலேம் போராட்டங்களோ பிரச்சனைகளோ சண்டைகளோ இல்லாத ஒரு எருசலேம்.
அதைத்தான் புதிய எருசலேம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு போராட்டத்திற்குள்ளாகவே இருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த உலகத்திலே எருசலேம் நகர் அட்டாக் பண்ணப்பட்டதை போல வேறு ஒரு நகரம் ஒரு பாதிப்புக்குள்ளானதாக சரித்திரமே கிடையவே கிடையாது. ஜெருசலம் த சிட்டி வாஸ் அட்டாக்ட் more than any other cities in the world. ஏன் எருசலேம் மட்டும் ஒரு டார்கெட் பண்ணப்படுகிறது? எருசலேமுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? எருசலேம் பட்டணம் மட்டும் ஏன் இவ்வாறு படையெடுப்புகளுக்குள்ளாக நடத்தப்படுகிறது? ஏன் எருசலேமிலே அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ரத்தம் சிந்தப்படுகிறது என்கிற கேள்விக்கு என்ன பதில் என்றால், அது தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலமாய் இருக்கிறபடியினால் பிசாசினுடைய கண் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதன் மேல் தான் இருக்கிறது. இப்போ நீங்க அடுத்த விஷயத்தை நீங்க புரியணும். நீங்களும் நானும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், புதிய எருசலேம் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு புதிய எருசலேம் ஆகிய மணவாட்டியை போல நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்படாத ஒரு நபருடைய வாழ்க்கையை பாருங்கள். நமக்கு இருக்கிற அளவுக்கு போராட்டம் அவனுக்கு இருக்காது. ஒத்துக்கிறீங்களா நீங்க? நமக்கு இருக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் அவனுக்கு இருக்கிறது போல தெரியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய லைஃபே எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு சொன்னா அடுத்தது நம்ம வந்து ஓகே இது 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 ஒரு நிம்மதி அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது என்ன யோசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, we should get ready to face the next one அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு இல்லையா? இது முடிஞ்சதுன்னா இதோட முடிஞ்சது, பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், அப்படி கிடையவே கிடையாது. இது முடிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? சரி ஓகே அப்படின்னா அடுத்ததுக்கு எதுக்கு நம்ம வேற ஒன்று வரப்போகிறது, அதனால அதற்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு போராட்டங்களோடு இவ்வளவு பிரச்சனைகளோடு ஓடுகிறது என்று கேட்டால் அதற்கு பதில் என்னவென்று சொன்னால், பிசாசு நம்ம மேல கண்ணாய் இருக்கிறான். நாம் எருசலேமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒரு மணவாட்டியாக புதிய எருசலேமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் தேவனுடைய சமாதானத்தின் நகரமாக இந்த பூலோகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் மணவாட்டியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்தினால்தான் மற்றவர்களுக்கு வருகிற பிரச்சனைகளை விட நமக்கு வரும் பிரச்சனைகள் அதிகம். ஆனால் அதுல இருக்கிற ஒரு உண்மையான விஷயத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்கள் என்று சொன்னால், அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 34 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இது மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நீங்கள் வாசிக்க கேட்கிறீர்கள். 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் பரவசப்பட வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கி வர வேண்டும், ஒரு ஆனந்த சந்தோஷத்தை நாம் அடைய வேண்டும். வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 21 3 4 வசனங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இப்போ அடுத்தது முதல்ல வந்து யோவான் என்ன செய்கிறார் என்று சொன்னால், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பார்க்கிறார் என்று பார்த்தோம். அப்போ அவர் பார்க்கிற அந்த பார்வையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை அவர் பார்க்கிறார். அடுத்தது பரலோகத்தில் உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்கிறார். பார்க்கிறார், அடுத்தது கேட்கிறார். என்ன கேட்டார்? அந்த சத்தம் என்ன சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இப்ப தேவனுடைய வாசஸ்தலம் எங்கே வந்து விட்டது என்றால் மனுஷர்களிடத்திலே வந்து விட்டது.
அடுத்தது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர் எங்கே வாசமாயிருப்பார்? மனுஷர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். மனுஷர்கள் எல்லாம் யாருடைய ஜனங்களாய் இருப்பார்களாம்? ஆண்டவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாய் இருப்பார். இங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் மனிதன் 2 பேரும் ஒன்றாக இருக்க போகிறார்கள், ஒரே ஐக்கியமாய் இருக்க போகிறார்கள் என்கிற செய்தியை அது சொல்லுகிறது. இப்ப தேவன் நம்ம கூடவே இருக்கிறார்னா எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். இப்ப நம்மளுடைய திருமணம் செய்த நம்முடைய கணவனோ மனைவியோ நம்ம கூடவே இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும், அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா, நம்ம உட்கார்றதுக்கு பக்கத்திலேயே ஆண்டவர் உட்கார்ந்திருப்பார். நாம் நின்று கொண்டிருக்கிறதுக்கு பக்கத்திலேயே ஆண்டவர் நின்று கொண்டிருப்பார். நாம் நடக்கும் பொழுது நம்ம கூடவே ஆண்டவர் நடந்து வருவார். யார்? ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூடவே எப்பொழுதுமே இருக்கிறார் என்கிற விஷயம் எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். இப்ப ஆண்டவர் கூடவே இருக்கும் பொழுது என்ன நடக்குமாம்? கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அவருடைய வேலை என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, அவர் கூடவே இருக்கிறபடியினாலே மரணமோ துக்கமோ அலறுதலோ வருத்தமோ இல்லை. முந்தின காரியங்கள், இவைகளெல்லாம் முந்தின காரியங்கள், முந்தின வானத்தில், முந்தின பூமியில, முந்தின எருசலேமில் இருந்த காரியங்கள் எதெல்லாம்? கண்ணீர், மரணம், துக்கம், அலறுதல், வருத்தம், இவைகள் எல்லாம் முந்தின உலகத்தில் இருந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை, ஒழிந்து போயின. ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட வாசமாகவே இருக்கிறார். ஒரு பெரிய பிணைப்பு, ஒரு பெரிய ஐக்கியம் அங்கே உண்டாயிருக்கிறது. ஆகையினாலே எல்லாம் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இந்த சத்தம் சொன்ன விஷயமே, அவன் கேட்ட சத்தம் என்ன? 2 விஷயம். கருத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களிடத்துல வந்துருவார் தேவன். நீங்க இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார். தேவன் இருக்கிறபடியினாலே அலறுதலோ மரணமோ வருத்தமோ துக்கமோ கண்ணீரோ இல்லை என்கிற 2 அற்புதமான செய்தியை பரலோகத்திலிருந்து கேட்டார் யோவான். பரலோகத்திலிருந்து எருசலேம் இறங்கி வருகிறதை பார்க்கிறார். பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டானதை அவர் கேட்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் யார்? அவர் நம்முடைய மணவாளன், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் என்னெல்லாம் சொல்லுகிறார் என்கிற விஷயத்தை தான் நீங்கள் இங்கே வாசிக்கிறீர்கள். 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிப்போம். 5, 6, 7 வசனங்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அடுத்தது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சில விஷயங்களை சொல்லுகிறதாக யோவான் எழுதுகிறார். அவர் சொல்லுகிற விஷயம் என்ன? நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். I will make everything new. ரொம்ப அற்புதமான விஷயம். அடுத்தது, அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் சொல்ல போகிற இந்த வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்பாருங்க. நான் அல்பா, நான் தான் ஒமேகா. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த கிரீக்கில் முதல் எழுத்து ஆல்ஃபா, கிரீக் லாங்குவேஜில் கடைசி எழுத்து ஒமேகா. அப்போ நான் தான் பிகினிங், நான் தான் எண்டு, ஆதி அந்தம். அடுத்தது, நான் தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். அவர் சொல்லுகிற விஷயங்கள் இதுவெல்லாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அவர் சொல்கிறார், நான் அவனுடைய தேவனாயிருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாயிருப்பான். அடுத்தது சொல்லுகிறார், யாரெல்லாம்
இதிலே பங்கடைய முடியாது, யாரெல்லாம் எதற்கு பங்காளிகள் என்கிறதற்கு ஒரு பட்டியலை கொடுத்து முடிக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிற விஷயங்களை யோவான் இங்கே எழுதுகிறார். அடுத்தது 9ஆம் வசனம் எவ்வளவு அழகான ஹைலைட் ஆகி சொல்லுகிறது பாருங்கள். 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. அப்பா, ரொம்ப அற்புதமான விஷயங்க. நீங்க வா, இயேசுநாதருடைய மனைவி உனக்கு காண்பிக்கிறேன், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10வது வசனத்தை வாசிக்கலாம். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அப்ப அந்த பரிசுத்த நகரம் என்று சொல்லுகிற அந்த எருசலேம் ஒரு நகரமா என்கிற கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டால், இல்லை, அது மணவாட்டி. அந்த நகரம் என்கிறதான அந்த விஷயமே மணவாட்டி அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்ப எருசலேம் என்கிறதான அந்த நகரத்திற்கு உள்ளே யார் இருக்கான்னா மணவாட்டி இருக்கிறான். மணவாட்டி அந்த எருசலேமுக்குள்ளே வாசமாய் இருக்கிறாள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ அந்த நகரத்தை பற்றி, அந்த நகரம் எப்படிப்பட்டது என்கிற விஷயங்களை பற்றி, அந்த நகரத்தை பற்றி சொல்லுகிற விஷயங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது எவ்வளவு பிரகாசமாய் இருந்தது, அடுத்தது அதற்கு எத்தனை வாசல்கள் இருந்தது, அதற்கு எத்தனை தூதர்கள் அதை வாசல்களிலே இருந்தார்கள், அடுத்தது 12 கோத்திரங்களுடைய நாமங்கள் அந்த நகரத்தில் எழுதப்பட்டிருந்தன, அந்த நகரத்திற்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அடுத்தது அந்த அஸ்திபார கற்கள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் பதிந்திருந்தன. ஆட்டுக்குட்டியானவர் என்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர்? 12 பேர். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யூதாஸ் காரியத்தை இருப்பானான்னு கேட்டா இல்ல, வாய்ப்பு இல்லை. சரி, யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக யார் இருந்திருப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, மத்தியாவை கொண்டு வந்திருப்பாங்களா அல்லது பவுலை கொண்டு வந்திருப்பார்களா என்கிற கேள்வி கேட்கும் பொழுது நம்ம அங்கே போய் தான் பார்த்துக்கணும். பவுலும் சொல்றார், நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீசன் என்று சொல்லுகிறார். ஆனால் சீட்டு போட்டு எடுக்கும் பொழுது யாருடைய பேர் வந்தது? மத்தியாசனுடைய பேர் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தியாஸ் ஏதாவது வேலை செஞ்சாரா, அவர் ஏதாவது ஊழியம் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒன்றையும் பார்க்கவே முடியவில்லை. ஆகினால நமக்கு நிச்சயமா 12 அப்போஸ்தலர்கள், அதுல மத்தியாவா அல்லது பவுலா அப்படிங்கிற விஷயத்திற்கு நமக்கு எப்போ பதில் தெரியும்? அங்கே போனால் தான் பதில் தெரியும். அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரலோகம் என்று சொல்லுகிற விஷயத்தில் யாரெல்லாம் முந்தி பரலோகத்துக்கு போயிருப்பார்கள் என்கிற ஒரு கற்பனையே உங்களுக்கு தேவையே இல்லை. யாருமே இதுவரைக்கும் பரலோகத்திற்கு போயிருக்கவே மாட்டார்கள். எல்லாரும் எங்கே இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரோடு இருப்பார்கள். அந்த பரலோகத்தை போகும் பொழுது நியாய தீர்ப்படைந்து எல்லாரும் மொத்தமாகத்தான் நாம் பரலோகத்திற்கு போவோமே ஒழிய, ஏற்கனவே ஒரு குரூப் பரலோகத்தில் இருக்கிறது என்கிறதான விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், வேத வசனங்களுடைய ஆதாரங்களின்படி சொல்லுகிறேன். எல்லாரும் நியாய தீர்ப்படைந்து எங்கே போவார் என்று சொன்னால், நாம் எல்லாரும் ஒன்றாக பரலோகத்திற்கு போவோம் என்பதுதான். அப்போ அந்த நகரம், அந்த பரிசுத்த நகரம் எருசலேம், அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி, அவளுடைய அலங்காரம் எப்படிப்பட்டது என்கிறதான விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த நகரத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது அந்த நகரத்தினுடைய மதில், அதாவது அந்த காம்பவுண்ட் வால் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்தினுடைய மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்திபார கற்கள் 12 அஸ்திபார கற்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இவைகளெல்லாம் நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அந்த விலையேறப்பெற்ற கற்கள் நமக்கு தெரியும், 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு விலையேறப்பெற்ற கல் ஒதுக்கப்பட்டிருந்தது. 12 கோத்திரங்களுக்கும் 12 வித்தியாசமான கொடி, பிளாக் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இவைகள்லாம் நாம் ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான். இங்கே அந்த விஷயங்களை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு
22வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆமென். இதுதான் அற்புதமான விஷயம். அதாவது இன்றைக்கெல்லாம் ஒரு தேவாலயம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால், என்றைக்காவது ஒரு நாள் அதை போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதற்கு ஒரு லீவ் நாள் கிடைச்சா ஒரு ஞாயிற்றுக்கிழமையானா காலையில் போகலாம், இல்லாவிட்டால் மாலையில் போகலாம், இல்லை மிட்வீக் சர்வீஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த தேவாலயத்திற்கு போகலாம், ஒரு பைபிள் ஸ்டடிக்கு போகலாம், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டடத்தை நாம் தேவாலயம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவாலயம் என்று சொல்லும் பொழுது அது எருசலேமில் தான், எருசலேமில் மட்டும்தான், தேவன் தெரிந்தெடுத்த இடத்தில் மட்டும்தான். அங்கே முதலாவது தேவாலயம் சாலமோனால், இரண்டாவது தேவாலயம் செருபாபேலினால், அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நாம் கூடுகிற இடங்களை நாம் தேவாலயங்கள் என்று சொல்லுகிறோமா என்று சொன்னால் சிலர் சொல்லுகிறோம், சிலருக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாமே ஆலயம், நாமே தேவன் வாசம் பண்ணும் நடமாடும் தேவாலயங்கள் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதமான பளிங்கு கொப்பான பரிசுத்தமான அந்த புதிய எருசலேமாகிய நகரத்திற்கு தேவாலயம் இல்லாமல் இருக்கிறது. ஏன் தேவாலயம் இல்லை என்று சொன்னால், தேவாலயமாக ஆட்டுக்குட்டியானவரே இருக்கிறார். அப்போ அவர் நம்மோடு கூடவே எப்பொழுதுமே இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த நகரத்தினுடைய காரியங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டிங் சிஸ்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு எப்படிப்பட்ட லைட்டிங் சிஸ்டம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு என்னவா இருக்கிறார்? விளக்காய் இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவரே தேவாலயம், ஆட்டுக்குட்டியானவரே அதனுடைய ஒளியாய் இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அங்கே அந்த வெளிச்சத்தில் நடக்கிறார்கள். அடுத்தது அங்கே ராக்காலமே இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சம் எப்பொழுதுமே இருக்கும் பொழுது ராக்காலம் எப்படி இருக்கும்? சூரியன் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது? we cannot experience the darkness, we cannot experience the night. நம்ம எத்தனை பேர் டார்க்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இருளை நாம் அனுபவிக்கவில்லை என்பது ஒரு சந்தோஷமான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. அப்போ கடைசியில் அவர் சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். 27வது வசனத்துல என்ன சொல்லி முடிக்கிறார்? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இப்ப 21ஆம் அதிகாரத்தினுடைய சுருக்கம் என்ன என்று கேட்டால், நான் பார்த்தேன், நான் கேட்டேன். அடுத்தது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறார், அவைகளை நான் கேட்டேன். அடுத்தது ஒரு தேவதூதன் பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை கொண்டு போய் நிறுத்தி, இயேசுநாதருடைய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் வா என்று சொல்லி பரிசுத்த நகரத்தை காண்பிக்கிறான். அந்த நகரத்தினுடைய அஸ்திபாரம், அந்த நகரத்தினுடைய வாசல், அந்த நகரத்தினுடைய விலையேற பெற்ற கற்கள், அந்த நகரத்தினுடைய தேவாலயம், அந்த நகரத்தினுடைய ஒளி, இவைகள் எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறான். மகிழ்ச்சியான செய்தி, அற்புதமான ஒரு விஷயம். இப்ப நாம் இதையெல்லாம் நாம் அவரவர்களுடைய கற்பனைகளுக்குள்ளதான் இது வருமே தவிர, என்னுடைய விளக்கத்தின் நிமித்தமாக உங்களில் சில விஷயத்தை நான் புரிய வைக்கிறேன் என்று சொல்லுவது சரியான விஷயமா இருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்று சொல்ல, நீங்கள் இதை படிக்க வேண்டும், நீங்கள் இதை தியானிக்க வேண்டும். நீங்களாக சில விஷயங்களை ஆண்டவருடைய காரியத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய எண்ண அலைகளில் நீங்கள் கொண்டு வரும் பொழுதுதான் அந்த பரிசுத்த நகரத்தை குறித்து நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், ஆண்டவரை துதிக்க முடியும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியும். அதிலே அவர் சொல்ல வருகிற விஷயம் கடைசியாக எப்படி முடிக்கிறார் என்பதை பாருங்கள். தீட்டுள்ள ஒன்றும் அருவருப்பான ஒன்றும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அதிலே என்ன செய்வதில்லை? பிரவேசிப்பதில்லை. அப்ப யார் தான் அதிலே பிரவேசிக்க முடியும்னு சொன்னா, லிஸ்ட் இருக்கணும், நேம்ல எந்த இதில் இருக்கணும்? இயேசுநாதருடைய ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் அந்த பரலோகத்திலே, அந்த பரிசுத்த நகரத்திலே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 22ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு
பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வேதாகமத்தினுடைய முதல் 2 பக்கங்கள், பைபிளினுடைய ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் என்ன? கிரியேஷன் இல்லையா? சிருஷ்டிப்பு. அடுத்தது சிருஷ்டிப்பு மட்டும் கிடையாது, மனிதனுடைய தவறு, அவனுடைய வீழ்ச்சி. அங்கே என்ன இருந்தது? ஜீவ விருட்சம் மரம் இருந்தது. அந்த மரம் என்ன ஆனது? தேவதூதர்களால் அது பாதுகாக்கப்பட்டு காவலுக்கு உட்படுத்தப்பட்டு மனிதன் அந்த மரத்தை தொட்டு விடாதபடி காவல் போடப்பட்டு அந்த மரம் பாதுகாக்கப்பட்டது. இப்போ வேதாகமத்தினுடைய கடைசி 2 பக்கங்கள் எதை நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாமல் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு மகிமையானதாக மகிழ்ச்சியானதாக இருந்திருக்கும் என்பதைத்தான் கடைசி 2 பக்கங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதைத்தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். நதி புறப்பட்டு வருகிறது. அடுத்தது 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அங்கே விட்டு போன அந்த ஜீவ விருட்சம் இங்கே திரும்பவுமாக காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மனிதன் எதை இழந்தானோ அதை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய மனவாட்டியை சம்பாதித்து ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் இங்கே திரும்பவுமாக கொடுக்கிறார். அந்த விருட்சத்தை பற்றி சொல்லும் பொழுது அது கனி கொடுக்கும், அதன் இலைகள் ஆரோக்கியத்திற்கு ஏதுவானவைகள் என்று சொல்லப்பட்டுட்டு, இனி சாபம் இல்லை, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும். முன்பு சொன்ன விஷயங்களைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராக்காலம் இருக்காது, சூரியனும் வெளிச்சமில்லை, சந்திரனும் அங்கே தேவையில்லை, தேவனாகிய கர்த்தரே அதற்கு பிரகாசமாயிருக்கிறார் என்கிறதான விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார். இப்பொழுது 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று சொல்லி முடித்துவிட்டு கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப யோவான் ஏற்கனவே முதல்ல ஒரு தவறு செய்தார். என்ன தவறு செய்தார்னு சொன்ன நானு? தூதனை வணங்கினார். இப்ப முடிய போற சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் பாற்ற அந்த பரவசமான பரலோக காட்சியை காண்பித்த தூதனை என்ன செய்கிறார் சொன்னால் வணங்க போகிறார். யோவானாகி நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன், நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். சாதாரண விஷயத்தை அவர் பார்த்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். எவ்வளவு அற்புதமான ஒரு தரிசனம். அந்த பரலோக காட்சி, அந்த புதிய எருசலேம், அந்த அற்புதமான வெளியேற பெற்ற கற்கள் அடங்கிய நகரத்தினுடைய மதில்கள், அஸ்திபாரங்கள் அடங்கிய மதில்கள், 12 வாசல்கள், சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. இதை விட அற்புதமான விஷயம் என்னன்னு சொன்னா, புதிய வானம் புதிய பூமி, சமுத்திரமே இல்லை. அதை பார்க்கிறார். இவைகளெல்லாம் ஒரு தூதன் மணவாட்டியை, இயேசுநாதருடைய மணவாட்டியை காண்பிக்கிற ஒரு தூதன். அந்த தூதனை போய் இவர் விழுந்து வணங்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? 9வது வசனத்துல, அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். இப்போ சில சமயம் டெம்டேஷன் வந்துருது நமக்கு. என்ன டெம்டேஷன் வந்துருது? பிரசங்கம் பண்றவங்களை வணங்குறதுக்கு உண்டான ஒரு டெம்டேஷன் வந்துருது. ஊழியக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வணக்கம் சொல்கிறத போல அவர்களுக்கு நம்ம வந்து பெரிய ஃபேனாக வேற நம்ம மாறிடுறோம். இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு வர டெம்டேஷன். யோவானுக்கே அந்த டெம்டேஷன் வந்துருச்சு இல்லையா? நம்ம யாரையும் வணங்கக்கூடாது, உலகத்தில் எந்த மனிதனையும் வணங்கக்கூடாது. அவன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்துவதோ வணக்கம் செலுத்துவதோ அவனுடைய ஒரு பெரிய ஒரு ஃபேனாக நம்ம மாறுவதோ
இருக்கவே கூடாது. யோவானுக்கு தேவதூதன் சொல்லுகிறார், இல்லப்பா, நான் யார்? இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு உன்னோடு இருக்கிற உன்னை போலவே நானும் ஒரு கோவொர்க்கர், ஊழியக்காரன். அவன் கண்டிப்பான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், தேவனை தொழுதுகொள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வருகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் யாரை தொழுது கொள்ள வேண்டும்? தேவனை மட்டுமே தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தொழுகைக்கு பாத்திரர் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்லுகிறார் பாருங்கள், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்த விஷயங்களை சொல்லுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். இவைகளெல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட விஷயங்கள். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எவன் எப்படி இருக்கிறானோ அவன் அப்படியே இருக்கட்டும்பா, வேற வழி கிடையாது. அவன் மாறினான்னா மாறினதான், மாறாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் மாறினானோ அவன் மாறவில்லையோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த வசனங்களின் எழுதி வைத்து விட அவன் படிக்கிறவன் மாறினா மாறட்டும், மாறாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்? சீக்கிரமாய் வரப்போகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் என்ன செய்வேன்? பலன் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு திரும்பவுமாக அவர் சொல்லுகிறார், நான் தான் ஆதி, நான் தான் அந்தம் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப அவர் எதை ரெஃபர் பண்றாருன்னு கேட்டா, he is refer back to the Torah. தோராவின்படி செய்கிறவர்கள் யார்? பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பவுமாக ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், யாரெல்லாம் புறம்பே இருப்பார்கள், யாரெல்லாம் உள்ளே வர முடியாது என்பதை அவர் சொல்லிவிட்டு 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இயேசுவே சொல்றார், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நானே என் தூதனை அனுப்பினேன். இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் யார் என்கிற விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகினாலே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நிறைவான விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், who is Jesus? அவர் தாவீதினுடைய வேர், தாவீதினுடைய சந்ததி, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் அவர் இருக்கிறார். பிரைட் மார்னிங் ஸ்டார் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறேன், ஆகையினாலே நீ என்ன பண்ணு, ஆயத்தமாயிரு என்று சொல்லிவிட்டு அவர் கடைசியா சொல்லி முடிக்கிற விஷயங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வேதத்தில் உள்ள வசனங்களோடு யாரும் எதையும் ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது? கூட்டக்கூடாது. இந்த வேத வசனங்களோடு யாரும் ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது? குறைக்கவும் கூடாது. அப்படி கூட்டினாலும் குறைத்தாலும் அதற்கான தண்டனையை அவன் அனுபவிப்பான் என்று சொல்லி முடிக்கிறார். அப்போ ஃபைனல் வேர்டிங்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த 21, 22 அதிகாரங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், யோவான் பார்க்கிறார், யோவான் கேட்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சில விஷயங்களை சொல்லுகிறார். தேவதூதன் ஒரு உயர்ந்த பர்வதத்தின் மேல் போய் கூட்டிக் கொண்டு போய் நிறுத்தி இயேசுநாதருடைய மணவாட்டியை, பரிசுத்த நகரத்தை, அலங்கரிக்கப்பட்ட எருசலேமை அவருக்கு காண்பிக்கிறார். அந்த நகரத்திற்குள்ளாக யார் பிரவேசிப்பார்கள்? அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம்? அதிலே தேவனுடைய ஆலயமாக இயேசுவே இருக்கிறார், ஒளியாக விளக்காக இயேசுவே இருக்கிறார் அந்த நகரத்திற்கு. ரொம்ப சிம்பிளான விஷயங்களை நான் உங்களுக்கு கரெக்டாக லாஜிக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஆகிய நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இவைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது திரும்பவுமாக ஜீவ விருட்சத்தை இங்கே கொண்டு வருகிறார். இழந்து போன ஜீவ விருட்சம் திரும்பவுமாக வருகிறது. திரும்பவும் சொன்னதே சொல்லுகிறார், ராக்காலம் இல்லை, கர்த்தரே அங்கே வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் இன்னும் அநியாயம் செய்கிறானா அவன் செஞ்சுட்டே இருக்கட்டும், அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், நான் சீக்கிரமாய் வருகிறேன்
இப்போ இந்த அதிகாரத்தில் மட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் 2 முறை சொல்லிட்டார் இல்லையா? போன அதிகாரத்தில் அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னவர் இதுலேயும் சொல்லுகிறார் அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தர் நமக்கு கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக எச்சரிக்கிற ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் குறைக்கவும் வேண்டாம். அப்படி குறைத்தால் அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் என்று சொல்லிவிட்டு திரும்பவுமாக 20வது வசனத்தில் நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். 7வது வசனத்தில் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அடுத்தது 12வது வசனத்தில் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். 20வது வசனத்தில் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். முடிக்கும் பொழுது ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். நிச்சயமாக இந்த 2 அதிகாரங்கள் 21, 22 அதிகாரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த 2 அதிகாரங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு பரலோகத்தை பற்றிய காரியங்களே தெரியாமல் போயிருக்கும், என்னென்னு தெரியாமல் போயிருக்கும். ஏதேன் தோட்டம் எப்படி ஒரு பரலோகமாக இருந்தது, பாவம் செய்தபடியினால் அந்த பரலோகத்தை, ஏதேன் தோட்டத்தை இழந்தவர்கள் திரும்பவுமாக அந்த பரலோகத்தை மீட்டு கொடுக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் பொழுது வேதாகமத்தினுடைய முதல் 2 அல்லது 3 பக்கங்கள், அதே போல வேதாகமத்தினுடைய கடைசி 2 பக்கங்கள் அல்லது 3 பக்கங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணி படித்து பாருங்கள். அங்கே இழந்து போன அந்த விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் மீட்டு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் நிறைவு செய்யும் பொழுது மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட நாம் நிறைவு செய்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளை அவர் நமக்கு சொல்லுகிறபடியினால், இயேசுவே சொல்லுகிறார் நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி. சீக்கிரமாய் நான் வரப்போறேன்னு போய் சொல்லுன்னு சொல்லி ஒரு தூதன் சொல்லிவிட்டாரா? இல்ல, அவரே சொல்லுகிறார் நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை நிறைவு செய்யும் பொழுது சபையாராகிய நாம் அனைவரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், கைகளை உயர்த்தி ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். இன்னொரு முறை ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். கடைசியாக ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் பிரயாணத்தில் நீங்கள் எங்களோடு கூடவே இருந்தபடியினால் உங்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தொடர்ந்து அடுத்த போதனைகளுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய வார்த்தை சமூலமும் சத்தியம். சந்தோஷமான தேவனுடைய வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்களை மூடி நாம் இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஆயத்தமாகலாம். பரலோகத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி திருவுளம் பற்றின எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மெய் தெய்வமே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு சத்தியம். எங்கள் ஒவ்வொருவரையும் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக நீர் உருவாக்கி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். நாங்கள் இயேசுவினுடைய மணவாட்டி, இயேசுவினுடைய மனைவி என்று சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பேரானந்தமும் பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது ராஜா. யோவானுக்கு நீர் காண்பித்த தரிசனங்களுக்காய், யோவானுக்கு நீர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு மேலான ஒரு பெரிய நம்பிக்கை இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் கொடுத்திருக்கிறது. எங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாகிய எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டபடியினாலே நாங்கள் அந்த பரிசுத்த நகரத்திற்குள்ளாக சந்தோஷமாக பிரவேசிக்கிறோம். தேவனே, நீரே எங்களுடைய ஆலயமாய் இருக்கிறீர், நீரே எங்களுடைய ஒளியாக விளக்காக இருக்கிறீர். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கிறோம். நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர். எங்களுக்கு அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர் என்கிற அந்த மேலான அற்புதமான விஷயத்திற்காய், அந்த செய்திக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை தொடர்ந்து ஆண்டவரே பல தடைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே
தியானிக்க நீர் உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதன் மூலமாக நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். நீர் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறீர். நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். நாங்கள் அனைவரும் சேர்ந்து உம்மை வரவேற்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளோடு கூட நாங்கள் நிறைவு செய்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டபடியால் நன்றி. சகல துதி கனமகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். ஆரோனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். எவரெகா அடோனாய் வைஷ்மரேகா யாயிர் அடோனாய் பனோவெலேகா விகினேகா ஈசா அடோனாய் பனோவெலேகா வியாசமிலகா ஷலோம். The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you shalom. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்கப்படின் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். 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 ஹல்லேலூயா. 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 ஆமேன். Thank you. Glory to God. God bless you. Shalom.